சிச்சுவேஷன். நம்ம சொல்ல வேண்டியதில்லை, நம்ம தப்பு இல்லை, ஜெபிக்கலாம். ஆனா அதே நேரத்துல நம்ம சொல்றதை விட அவர் என்ன நம்ம சொல்லலன்னாலும் நம்ம என்ன சொல்ல போறோம்னு அவருக்கு தெரியும். ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலன்னா then there is problem. அப்போ நம்ம சொல்றதை விட அதிகமா can we listen to the voice of God? Can we sense what he is doing? That's what happens. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம்னு சொன்னா, ஆண்டவரே நீ வரல அப்படின்னு சொன்னா நான் போல. Presence of God is important. அருமையான சகோதரனே சகோதரியே, it's very very important. மோசே கேக்குறாரு, ஐயா உங்களை பார்க்கலாமா? நானு இல்லப்பா, நீ பார்க்க முடியாது. God may not answer your prayers the way you want him to answer, but at the same time he will answer more than நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாகவே ஆண்டவர் கிரியை செய்வார். மோசேக்கு சொல்றாரு, இல்லப்பா ஐயா, அநேக காரியங்களை நீ நினைக்கிற என்ன நீ பார்த்துட்டா போதும், நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவரை இதை செஞ்சுட்டா போதும் எல்லாம் சரியாயிடும். ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணுமே. ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா. அப்ப என்ன பண்றது ஆண்டவரே? உன்னை என்னுடைய கருத்துல வச்சு மூடுறேன். Can I tell you something? எத்தனை பேரு கர்த்தரை மாத்திரம் அவருடைய கரத்தை வைத்து நம்மை மூடவில்லை என்றால் நம்முடைய பாவங்கள், நம்முடைய ஆண்டவர் நம்ம பிட்ரை பண்ண காரியங்கள், அநேக காரியங்கள் எத்தனை முறை அவருடைய கரங்களை வைத்து நம்மை மறைத்திருக்கிறார். காரணம் என்ன? அருமையான சகோதரனே சகோதரியே, அவருடைய பிரசன்ஸை நாம் உணர வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது, சீக்கிரம் ஓடி, என்னுடைய பிரசன்னம் உங்களோடு கூட வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பிரசன்னத்தை உணர்வதற்கு அல்லது பிரசன்னத்தை எதிர்பார்ப்பதற்கு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு சமர்ப்பணம் அவசியம். Consecration in the present is essential for the presence of God. Consecration. அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நம்மோடு கூட வருகிறார். I will be with you no matter what. ஆனா என்ன சொல்றாருன்னு சொன்னா, yes, I am going to do great things in your life. உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய ஊழியத்துல, அநேக காரியத்துல நான் பெரிய காரியங்களை செய்யறேன், நான் எல்லாத்தையும் செய்யறேன். I will fight for you. உங்களுக்கு எதிராய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், சுவர்கள் இடிந்து விழும், செங்கடல்கள் பிளக்கப்படும், யோர்தான் நிறுத்தப்படும். But I want you to do one thing before I can bless you, before you can experience the blessings of God. What is that? இவ்வளவு நாளா வந்தீங்க, இவ்வளவு நாளா நான் மன்னாவை உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். ஆனா இப்போ மன்னா நின்னு போயிடுச்சு. ஏன் மன்னா நின்னு போயிடுச்சு? ஏன் மன்னா நின்னு போயிடுச்சு? ஆமா, மன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? மன்னாக்கு அர்த்தம் என்னன்னு பேரு.